இப்போ வந்து தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் வத்தல் ஒரு 10 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் இஞ்சி துண்டு ஒரு சின்ன பீஸு, ஒரு புளிக்கொட்டை அளவு ஒரே ஒரு சின்ன பீஸு தான் புளி, தக்காளி ஒரு 2 கனிஞ்ச பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 200 உரித்து அதை எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து கடுகு, இது பெருங்காயம், எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. இதை ஆயில் விட்டுக்குருவோம். ஆயில் காயட்டும் கொஞ்சம் நேரம். இப்போது உளுந்தம்பருப்பு போடுறோம். நல்லா பொன்னிறமாக வர மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். வத்தல் போட்டுக்குருவோம். அதுக்கப்புறம் ஆனியன் உரிச்சு வச்சுருக்கோம்ல, ஆனியன் போட்டுக்குருவோம். இப்போ இஞ்சி புளி, இஞ்சியும் புளியும் போட்டிருக்கேன். அடுத்து டொமேட்டோ போட்டுக்குருவோம். கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். இதில் வந்து கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும். சால்ட் கொஞ்சம் சுருக்கமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைக்கும்போது கூட கொத்தமல்லி அப்போ இந்த லாஸ்ட்டில் போடும். இதில் கொஞ்சம் பெருங்காய பவுடர் போட்டுக்குவோம். பெருங்காய பவுடர், பெருங்காயத்தூள். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கறி லூஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை. மூடி போட்டு கொஞ்சம் நேரம் இது ஃப்ரை ஆகட்டும். அது கொஞ்சம் நேரம் இப்படி மூடி போட்டு வச்சுருங்க. ஃப்ரை பண்ண பிறகு பார்ப்போம். எடுத்து திறந்து பார்ப்போம். இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜில் போதும், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம இன்னும் ஆற வச்சு மிக்சியில் போட்டு ஆட்டி எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், ஃப்ரை பண்ண ஐட்டம் பூரா மிக்சியில் போட்டு ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை அடுத்து தாளித்து கொட்டிக்கிடுவோம். இப்போ வந்து ஆயில் விட்டு அடுத்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ண இதை போட்டு இது வந்து காலையில் இட்லி தோசை, ஈவினிங் இட்லி தோசை இதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வெளியில் ஆஃபீஸ் போகிறவங்க கூட இதை டிஃபன் கூட எடுத்துகிட்டு போய்க்கிடலாம். எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் செய்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை எழுதி அனுப்புங்க. நன்றி.